பிரைஸ்லாம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஹெவன் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாய், அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். கண்களை மூடி அவருடைய முகத்தையே நாம் நோக்கி பார்ப்போமா? அவர் இந்த புதிய நாளை நம்முடைய ஆயுசு நாளிலே கூட்டி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் பலனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, எங்கள் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திரம், எங்களை ஜீவனோடு வைத்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை ஆண்டவரே காணும்படியான கிருபையை தந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே. உம்முடைய விலையேற பெற்ற அன்பிற்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேர் எங்களை விட நல்லவர்கள் இந்த பூமியிலே இராதபடி ஆண்டவரே நிர்மூலமான போதும் கூட கர்த்தாவே கிருபையாய் ஆண்டவரே எங்கள் ஜீவனுக்கு தந்து ஆண்டவரே எங்களை நீர் இந்த பூமியிலே வாழ வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய சிந்தையாலே நிரம்பி இருக்க, உம்மையே துதித்து கொண்டிருக்க, உம்மையே ஆராதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். சொல்லுமா? ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரேசு ராஜனு சேர்ந்து சொல்லுவோம். ஆவியான தேவனு அன்பரேசு ராஜனு ஆவியான தேவனு இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். கேட்போமா? இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் சொல்லுவோம். பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை, ஆராதனை,
சொல்லுவோம். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கு எல்லாம் வீர என்று எழுதும். என் ஜீவ நாட்கு எல்லாம் ஜெபவீர என்று எழுதும். சொல்லுமா ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த காலைகளிலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? உகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேக தாளை நிறுத்தும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேக தாளை நிறுத்தும். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சொல்லுவோம். அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்டு என் தெய்வமே. செய்து சொல்லுவோம். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்டு என் தெய்வமே. உம்மை நான் மறவேன் உமக்காய் வாழ்வேன். சொல்லுவோம். உம்மை நான் மறவேன்
என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, ஆட்கொண்ட என் தெய்வமே. எங்கள் தகப்பனே, உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. இந்த நாள் முழுவதும் உங்க சிந்தையால் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய சித்தம் போல எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நாம் ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலை வேளையிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் சேர்ந்து நாம் வாசிப்போம். வேத புஸ்தகத்தை எல்லாரும் கையில் எடுத்து சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போமா? நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஒரு விசையாய் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து இந்த வார்த்தைகளை நாம் வாசிப்போம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆமென். இந்த அருமையான இந்த வார்த்தை சங்கீதக்காரனாகிய தாவீதால் சொல்லப்பட்டது. தாவீதுடைய இருதயத்தின் ஏக்கத்தை இந்த வார்த்தைகளின் மூலமாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் நான் திருப்தியாவேன். காலையிலே எழும்பினவுடன் பொதுவாக ஒரு நல்ல காரியத்திற்கு போவதற்கு முன்பாக ஒரு நமக்கு பிரியமான நபர் முகத்திலே நாம் முழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். நாம் நினைத்த காரியம் நடக்காவிட்டால் நாம் உடனே சொல்லுவோம், இன்னைக்கு காலையில் நான் யார் முகத்தில் நான் முழித்தேன் என்று தெரியவில்லை, இன்னைக்கு நாளே சரியில்லை என்று சொல்லி. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, மற்ற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, மற்ற அனைவரும் யாருடைய முகத்தை முதலாவது பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை நான் தரிசிக்க வேண்டும், உம்முடைய சாயலாலே நான் திருப்தியாக வேண்டும். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விண்ணப்பம் இல்லையா? இந்த நாளிலே நம்முடைய ஜெபமும் நம்முடைய விருப்பமும் நம்முடைய ஏக்கமும் அதுவாக மாறட்டும். காலையில் எழும்பினவுடன், ஆண்டவரே, உம்முடைய சாயலால் என்னை திருப்தியாக்குங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கேளுங்க. கர்த்தர் அவருடைய முகத்தின் சாயலாலே கர்த்தர் நம்மளை திருப்தியாக்குவார். திருப்தி என்பது இந்த உலகத்திலே மனிதனுக்கு கிடைக்காத ஒன்று. மனிதன் அந்த எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட அவனுடைய மனது ஒரு நாளும் திருப்தி அடைவதில்லை. ஒரு நாளும் அந்த காரியத்தை குறித்து அவன் சந்தோஷப்படுகிறதும் இல்லை. அவன் நினைத்த அந்த காரியம் நிறைவேறின உடனே அவன் அடுத்த காரியத்திற்காக ஏங்க ஆரம்பித்து விடுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே போதும் என்கிற ஒரு மனம், அல்லது இருப்பது எனக்கு போதும், இதை தந்துவிட்டார், இதற்கு நன்றி சொல்லுவோம் என்கிற சிந்தை அநேகருக்கு இருப்பதில்லை. இந்த உலகத்திலே திருப்தி அடையாத ஜனங்களை தான் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சில நாட்கள் ஜெபிப்பாங்க. அந்த காரியம் நடந்த பிறகு அடுத்த காரியத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள். போதும் என்கிற ஒரு மனது நமக்கு வருவதில்லை. வேதாகமம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் இருந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை போஷிப்பதற்காக கொடுத்தார் ஆகாரமாக. ஆனால் அந்த ஜனங்கள் அதை வாங்கின போது அதை தேனிட்ட பணியாரம் என்று சொன்னார்கள்.
கொஞ்ச நாள் கழித்த போது அந்த உணவு அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அந்த உணவை பார்த்தபோது இது எண்ணெயை போல இருக்கிறது, இந்த உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது, இது எங்களுக்கு இப்போ ருசி தரவில்லை, முன்னாடி எங்களுக்கு திருப்தி அளித்தது, முன்னாடி எங்களுக்கு அது திருப்திகரமாக அமைந்தது, ஆனால் இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் அந்த உணவு திருப்தியாக இல்லை. இன்றைக்கு திருப்தி அடைந்த விஷயங்களிலே நாளைய தினத்திலே மனிதன் திருப்தியாக இருப்பதில்லை. இன்றைக்கு ஒரு காரியத்திற்காக அவன் ஏங்குகிறான், நாளைக்கு இன்னொரு காரியத்தை குறித்து அவன் சிந்தனை உடையவனாக இருக்கிறான். இந்த நாளிலும் ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து 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 நம்முடைய வாழ்க்கையின் நாட்களை வீணாக நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆமென் சங்கீதக்காரனாகி தாவீதை போல சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் உம்முடைய சாயலாலே நான் திருப்தியாக வேண்டும். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஜெபம், எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விண்ணப்பம். ஆமென் இந்த நாளிலே ஆமென் நம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் முகத்தின் சாயலால் என்னை திருப்தியாக்கும் என்று. ஆமென். கர்த்தரிடத்தில் தான் உண்மையான திருப்தி இருக்கிறது. கர்த்தர் தான் ஒரு மனிதனை திருப்தியாக்க முடியும். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களோ நம்முடைய செல்வமோ ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 59வது அதிகாரம் 15வது வசனம், உணவுக்காக அவர்கள் அலைந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்தார்கள் என்று. மன்னாவை கேட்டாங்க, மன்னாவை கொடுத்தார். அதற்கு பின்பு எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள், இறைச்சியை கொடுத்தார். அதன் பின்பு அவர்கள் திருப்தியாய் அந்த வனாந்திரத்தில் இருக்கவில்லை. கர்த்தர் எவ்வளவோ ஆச்சரியமாய் அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்தும் கூட ஆமென் நம்ம ஆண்டவர்கிட்ட திருப்தியாய் இருக்கிறோமா? நீங்கள் என்ன நடத்துகிறீங்க ஆண்டவரே, எனக்கு இது போதும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஆமென். இல்லை என்றால் ஆண்டவர்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு நீர் இதை தரவில்லை, நான் இப்படி ஜெபம் பண்றேனே, இந்த காரியத்தில் நீர் எனக்கு அற்புதம் செய்யவில்லை என்று நாமளும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய சாயலாலே நான் திருப்தியாக வேண்டும். இந்த உலக பொருட்களினாலே அல்ல. இந்த உலக பொருள் ஒரு நாளும் என்னை திருப்திப்படுத்தவும் முடியாது. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். மனுஷனுடைய கண்கள் ஒரு நாளும் திருப்தி ஆகிறது இல்லை என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். அவன் கண்கள் ஒவ்வொன்று ஒரு காரியத்தை பார்க்கும்போது இது அவனுக்கு சிறந்ததாக தோன்றும், அதைவிட இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது அது அவனுக்கு தேவைப்படுவதாக தோன்றும். இப்படி மனிதனுடைய கண்கள் கூட திருப்தி ஆகிறது இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு நாளும் அவனுக்கு இருக்கிற செல்வம் போதும் என்று அவன் எண்ணுகிறதில்லை. முதலாவது யோசிப்பாங்க, நம்ம எப்படியாவது ஒரு சொந்த வீட்டை கட்ட வேண்டும் என்று. வீடு கட்டி முடித்த உடனே அவர்களுக்கு ஒரு ஆசை வரும், எப்படியாவது ஒரு கார் வாங்கி விட வேண்டும், எப்படியாவது இன்னொரு வீட்டை கட்டி வாடகைக்கு விட வேண்டும். இப்படி மனிதனுடைய ஆசைகள் ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாம் அதிகரித்து கொண்டு தான் போகுமே தவிர மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் திருப்தி என்பது வருவதில்லை. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் திருப்தி அடையாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆமென் ஸ்தோத்திரம். எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லையே என்ற தவிப்போடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே உங்க சாயலாலே என்னை திருப்தியாக்குங்க என்று. மோசே ஒரு நாள் கர்த்தரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், எனக்கு உங்கள் முகத்தை காண்பீங்க. முகமுகமாய் பேசின ஒரு மனிதன் தான், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் இருந்தார். அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். கர்த்தர் சொன்னார், என்னுடைய முகத்தை நீ பார்க்க முடியாது, ஆனால் நான் கடந்து போகும்போது என்னுடைய சாயலை என்னுடைய பின்புறத்தை நீ பார்ப்பாய் என்று. மோசே அதை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்கள் எனக்கு எப்போது போதும், நீங்கள் எனக்கு கூட இருந்தால் போதும் என்று சொல்லி இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே எத்தனை பேருடைய ஜெபம் அதுவாக இருக்கிறது, உம்முடைய சாயலால் நான் திருப்தியாக வேண்டும், உம்முடைய முகத்தின் ஆண்டவரே சாயலினால் நான் திருப்தியாக வேண்டும். இன்னொரு நபரை அல்ல, உலக பொருளை அல்ல, உலக நபர்களை நான் சந்திப்பதிலே நான் திருப்தி அடையக்கூடாது, இன்னொருத்தரை பார்க்க வேண்டும் என்பதிலே நான் திருப்தி அடையக்கூடாது. நான் உம்முடைய முகத்தின் சாயலால், நான் உம்முடைய முகத்தின் சாயலால் நான் திருப்தியாக வேண்டும்
வேண்டும் ஆண்டவரே. நான் தூங்கி எழும்பின உடனே நான் உங்கள் முகத்தை பார்க்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். சிலர் அவங்க முகத்தையே அவங்க பார்த்து கொள்வாங்க. சிலர் அவர்களுக்கு பிரியமான நபர்களை ஆமென் எதிரே வர வைத்து கண்களை மூடிக்கொண்டு வந்து பார்ப்பார்கள். ஆனால் இந்த நாளில் நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் நான் திருப்தியாக வேண்டும். ஆமென். கர்த்தர் இந்த வாஞ்சையை நிறைவேற்றுவாராக. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்குகிறவர். அவர் எந்தெந்த காரியங்களை கொண்டு நம்மளை திருப்தியாக்குகிறார். அவர் ஒரு மனிதனை திருப்தி ஆக்கினால் அவன் வாழ்க்கையிலே குறைவு என்பது வருவதில்லை. அவன் வாழ்க்கையிலே கண்ணீர் என்பதற்கு இடமே இல்லை. வேதனைகளுக்கு இடம் இருக்காது. கர்த்தருடைய சாயல் உங்கள் முன்பாக இருக்கும் என்றால், கர்த்தருடைய சாயலை ஒரு மனிதன் காலையிலே காண்பான் என்றால் அந்த நாள் முழுவதும் அவன் திருப்தியாயிருப்பான். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனிதன் இவனமாக சொல்லுகிறார், காலை எழும்பினவுடன் உன் நேரத்தை நீ ஜெபத்திலே நீ துவங்காவிட்டால் அந்த நாள் தலைகீழாக உனக்கு இருக்கும் என்று. நீ தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழ முடியாது. அந்த நாளிலே உன்னை குறித்ததான தேவனுடைய நோக்கம் நிறைவேறாது. ஆமென், ஸ்தோத்திரம். உன்னுடைய மனம் போன போக்கிலே ஆமென், ஸ்தோத்திரம், அந்த நாள் முழுவதும் சமாதானம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், காரியங்களை எப்படி செய்வது என்று தெரியாமல் நீ திகைத்து கொண்டிருப்பாய். எனவே ஆமென், ஒரு நாளை துவங்கும் போது ஆமென், அதை ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அந்த நாளை நீங்கள் துவங்குவீர்கள் என்றால் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு திருப்தி தான். கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். எந்தெந்த காரியங்களை கொண்டு கர்த்தர் திருப்தியாக்குவார்? ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் சொல்லுகிறது 36வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அவர் தமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நம்மளை திருப்தியாக்குவார் என்று. எத்தனை பேர் ஆமென், ஸ்தோத்திரம், சம்பூரண நன்மைகளினாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்க? காலையில் எழும்பின உடனே அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அவருடைய சாயலாலே திருப்தி அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்க. கர்த்தர் அவருடைய ஆலயத்தில் உள்ள நன்மைகளினாலே, சம்பூரணத்தினாலே உங்களை திருப்தியாக்குவார். 2வது சொல்லுகிறது, ஆண்டவரே என் ஆத்துமா உம்முடைய சமூகத்தில் இருக்கும்போது அது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் அது திருப்தியாகும் என்று. எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறீங்க? காலையிலே அவருடைய நாமத்தை பாடி துதித்து உயர்த்தி அவருடைய வார்த்தையை தியானித்து அந்த நாளை துவங்கும் போது நம்முடைய ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களை உண்டது போல அது திருப்தியாகும். ஆமென். 3வதாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவேன், கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம சாதாரணமாக கடைகளிலே வாங்குகிற தேனில் கலப்படம் இருக்கிறது. அந்த தேன் ஒரிஜினலாக சுவை கொடுப்பதில்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி திருப்தியாக்க விரும்புகிறார்? கண்மலையின் உச்சியில் இருக்கிற தேனை ஆமென், ஸ்தோத்திரம், எடுத்து அவர் நம்மளை திருப்தியாக்க விரும்புகிறார். நல்ல எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த நன்மை வேண்டும்? ஆண்டவரே உங்கள் சாயலாலே நான் திருப்தியாக்கப்பட வேண்டும், உங்கள் நன்மையினாலே நான் நிரப்பப்பட வேண்டும். உங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாக வேண்டும். ஆத்துமாவை திருப்தியாக்குவது யாராலையும் கூடாத காரியம். தேவன் ஒருவராலே மாத்திரம்தான் ஆமென் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்க முடியும். இந்த நாளிலே ஆமென் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை திருப்தியாக்கும் என்று. ஆமென். அடுத்ததாக சொல்லுகிறார், காலையில் அவருடைய கிருபையாலே நம்மளை திருப்தியாக்குகிறாராம். ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை நல்ல தேவன் அவர். ஆமென். மனுஷன் இன்னைக்கு எங்கெங்கேயோ நிம்மதியை தேடி ஓடி அலைகிறான். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க, அவருடைய சமூகத்தில் காலையில் அமர்ந்து பாருங்க. காலையிலே அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதா இருக்கிறது. காலைதோறும் புதிய கிருபையாலே அவர் நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர் நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவார். ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு உங்கள் நாட்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தருடைய சாயலினாலே நீங்கள் திருப்தி அடைய முடியும் என்றால் அவர் உங்களை நீடித்த நாட்களாலும் உங்களை திருப்தியாக்குவார். எத்தனை நல்ல தேவன். அவருடைய முகத்தை நீங்க நோக்கி பார்ப்பீங்களா? ஆமென். சங்கீதம் 91 ஆமென் 15வது வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மையாலே உன்னை திருப்தியாக்குவார் என்று. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நன்மை அது ஒரு நாளும் குறைவில்லாதது. அதிலே ஆமென் வேதனைகள் இருக்காது. கர்த்தரின்
ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். காலையில் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவருடைய முகத்தின் சாயலினாலே திருப்தி ஆகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவங்க வீட்டின் மேலே, அவங்க சிரசின் மேலே, அவங்க வாழ்க்கையிலே கடந்து வருகிறதா இருக்கும். ஆமென். இந்த நாளிலும் ஆமென் ஸ்தோத்திரம், எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் திருப்தியாக்கி அனுப்புவாராக. அவருடைய முகத்தின் சாயலால் நீங்கள் திருப்தி ஆவீர்களாக. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். ஆமென். ஆத்துமா கொழுப்பை உண்டது போல அது திருப்தியாகும். உச்சிதமான கோதுமையினாலே, ஆமென், கண்மலை தேனினாலே கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். காலைதோறும் அவருடைய புதிய கிருபையினாலே உங்களை திருப்தியாக்குவார். நீங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி கர்த்தருடைய கிருபை உங்களை திருப்தியாக்கும். ஆமென். நீடித்த நாட்களால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்க விரும்புகிறார். நன்மையாலே அவர் உங்களை திருப்தியாக்குகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உலக காரியங்கள் எங்களுக்கு திருப்தி தர வேண்டாம். உலகத்தில் உள்ள பொருட்களை நாங்கள் நம்பி இருக்க வேண்டாம். ஆண்டவரே, நாங்கள் எழும்பின உடனே உங்க முகத்தின் சாயலினாலே எத்தனை பேர் விரும்பி கேட்கிறீங்க? காலைதோறும் உங்க கிருபையால் எங்களை திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. உங்க கிருபையாலே எங்களை நீர் திருப்தி ஆக்கும். உங்களுடைய சாயலில் ஆண்டவரே நாங்கள் காண வேண்டும். எங்களுக்கு விருப்பமான நபர்களை அல்ல, எங்களுக்கு பிடித்தமான காரியங்களை செய்வதில் அல்ல, உம்முடைய முகத்தை நான் நீதியில் நான் தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் நான் திருப்தியாவேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கும்போது, உம்முடைய முகத்தை நாங்கள் முதலாவது தரிசிக்கும் போது, உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் எங்களை திருப்தியாக்குகிறேன். எங்களுடைய ஆத்துமாவை நீர் திருப்தியாக்குகிறேன். கொழுப்பான பதார்த்தங்களை உண்டது போல எங்கள் ஆத்துமா ஒவ்வொரு நாளும் திருப்தி ஆகிறது. ஆண்டவரே, உச்சிதமான கோதுமையினால், கண்மலையின் தேனினாலே நீர் எங்களை திருப்தி ஆக்குகிறேன். காலைதோறும் உடைய புதிய கிருபையினாலே எங்களை திருப்தி ஆக்குகிறேன். நீடித்த நாட்களாலே நீர் எங்களை திருப்தியாக்கி இந்த பூமியில எங்களை வாழ்ந்திருக்க செய்கிறீர் ஐயா. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையின் மேல கடந்து வரட்டும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும்ப்பா. கண்களை மூடி எல்லாரும் ஒரு விசையா கேட்போமா? ஹல்லேலூயா. காலைதோறும் திருப்தியாக்கும் உம் கிருபையா, நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவேன். நிறைவான மகிழ்ச்சி உம் சமூகத்தில், குறைவில்லா பேரின்பம் உம் பாதத்தில். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலைதோறும் திருப்தியாக்கும் உம் கிருபையா, நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். நிறைவான மகிழ்ச்சி உம் சமூகத்தில், குறையெல்லாம் பேரின்பம் உம் பாதத்தில். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன்
காலை வேளையிலே உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய சாயலாலே நாங்கள் திருப்தியாகும்படியாய் வந்திருக்கிறோம். உம்முடைய முகத்தின் சாயலினாலே எங்களை திருப்தியாக்கி அனுப்புங்கப்பா. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய நன்மைகளினாலே எங்கள் ஆத்துமா திருப்தி ஆகட்டும். நீடித்த நாட்களினாலே எங்கள் வாழ்நாட்கள் திருப்தி ஆகட்டும். உம்முடைய கிருபையினாலே எங்கள் நாட்கள் திருப்தி ஆகட்டும் ஐயா. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் அவர்களுக்கு நேராக நீட்டப்படட்டும் ஐயா. இந்த புதிய ஆண்டில் கர்த்தாவே நீர் அவர்களை திருப்தி ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய வாழ்நாட்களை திருப்தி ஆக்குங்கப்பா. அவங்களுடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி அவர் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவரே, வற்றாத நீரூற்றை போல ஆண்டவரே இவர்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ந்து இருக்கட்டும் ஐயா. அவங்க இருதயத்தின் ஏக்கங்கள், விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க. இதை போல பல ஆண்டுகளை கண்டு உம்முடைய அப்பா நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இந்த நாளிலும் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. ஹெவன் டிவியின் வழியாக நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை பின்னின்று நடத்துகிற ஆண்டவரே சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இதன் பின்னின்று உழைக்கிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதியும். அவங்க கைகளின் பிரயாசத்தின் பலனை அவர்களுக்கு திரும்ப கொடுங்கப்பா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீங்க அவனமாய் ஆண்டவரே நீர் பிள்ளைகளை கனப்படுத்தி நடத்துவீராக. உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை திருப்தியாக்குங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய சாயலினாலே திருப்தி ஆவீர்களாக. ஆமென்.